ஹாய் எவ்ரி ஒன். வணக்கம் மக்களே. அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு, உங்களோட வியூஸ்க்கு. இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்துட்டு நேத்திக்கு ஒரு 2 டேஸாக வந்து விக்ரம் கொடுத்துட்டு இருக்கிற இன்டர்வியூ பற்றி. அப்படி என்ன இருக்கு அதில் பேசுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அதுக்கு பதில் இல்லை. பட் அதுதான் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுனால அதை பேசலாம்னு. விக்ரம் அவர் என்ன பண்ணினாராங்க அப்படின்றதுக்கு தான் வந்துட்டு இப்போ அவரே பதில் சொல்லணும். இன்டர்வியூஸ்ல கேட்குறப்ப வந்துட்டு ஹி இஸ் நாட் ஏபிள் டு ரிப்ளை எனிதிங். ஹி இஸ் ஜஸ்ட் என்ன ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லி விடுறாரு. இதுக்கு நியூஸ் ரீடர் அவர் ரஞ்சித்தும் கேட்கவே கேட்டாரு. நான் இவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்குறேன், நீங்க வந்துட்டு ஒன் வேர்ட்ல ரிப்ளை பண்றீங்க, ஒன் சென்டென்ஸ்ல முடிச்சிடுறீங்களே அப்படின்னா நான் வேற என்ன பேசட்டோன்றாரு. அதுதானே உண்மை. அவர் என்ன அங்க செய்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு தானே. மிஞ்சி மிஞ்சி நீங்க பாத்தீங்கன்னா விக்ரம் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். மூச்சுக்கு 300 தடவை அம்மா சத்தியம், அம்மா சத்தியம், அம்மா சத்தியம். ரொம்ப தவறான ஒரு விஷயங்க இது. அம்மா வந்துட்டு உயிரோட இருக்கும் போது இத்தனை சத்தியம். இப்போ சில விஷயங்கள் வந்துட்டு இவருக்கு தெரியாத விஷயங்களா இருக்கலாம். அதுக்கும் வந்துட்டு அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்றப்போ வந்து அது எதுக்கு அந்த சத்தியம் நம்ம வைக்கிறோம்? அது எனக்கு தெரியல. இவர் வந்துட்டு பாருவோட அம்மாவெல்லாம் கமெண்ட் பண்ணுவாரு. இப்போ வந்துட்டு என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாம கமெண்ட் பண்ணாக்கா பொங்கி எழுவாரு அப்படின்றதுதான். சோ இதுவே வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல என்ன வளர்ப்புன்னுட்டுன்னு, இதுதான் நானும் கேக்குறேன் இப்போ. மூச்சுக்கு 300 தடவை ஒரு சின்ன சின்ன விஷயம், அல்ப விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தாய் மேல சத்தியம் வைக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஹேப்பன்டு. அடுத்தது என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டா, இவருக்கு கான்டென்ட் இல்லைன்றதுனால வியானாட்ட சொல்லி எஃப்ஜேவை லவ் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு கான்டென்ட் கொடுக்க சொல்லி சொல்றாரு. இந்த மாமா வேலை பார்த்தாரு. இதை தவிர்த்து என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு, இவரு வந்துட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்களாம். அடுத்தவங்க ஹர்ட் ஆகுற மாதிரி அந்த பாடியை வச்சுட்டு வந்துட்டு இப்படி இப்படி எல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணி காட்டி மாக் பண்றதெல்லாம் பண்ணுவாராம், பாடி ஷேமிங் பண்ணுவாராம், எல்லாமே பண்ணுவாராம். ஆனா இவரை வந்துட்டு எதுவுமே சொல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல இவர் அஃபெக்ட் ஆயிட்டாருனாக்கா தேம்பி தேம்பி உட்காந்து அழுவாராம். இது பண்ணாரு. இதை தவிர்த்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு குரூப்பிசம் ஒண்ணு, அன்பு கேங். இந்த அன்பு கேங்ன்றது ஆல்ரெடி பெயர் வச்சதுதான் இது. ஸோ இந்த அன்பு கேங், நிஷா அர்ச்சனாலாம் வந்துட்டு பண்ணப்போ அது அன்பு கேங்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு அன்பு கேங் அப்படின்னுட்டுன்னு. இதுல ஒரே ஒரு விஷயம் நான் விக்ரம் கிட்ட வந்துட்டு அட்மைர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீசன்லயும் சொல்றதுக்கு வந்துட்டு இது இந்த சீசன்ல நடந்தது, இது அந்த சீசன்ல நடந்ததுன்னுட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சீசன் 9ல அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்றது வந்துட்டு அவரு ரெஜிஸ்டர் பண்ணாரு. அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். லைக் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பேசியிருக்காருன்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்ப அங்க நடக்கிறது, அங்க என்ன டெலிகாஸ்ட் ஆகுது, 1 hourல என்ன டெலிகாஸ்ட் ஆகுது, 24/7 என்ன டெலிகாஸ்ட் ஆகுறது, இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் எதுவுமே தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணியிருந்தது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய அப்ளாஸ் நான் சொல்லிக்கிறேன். இது ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் திஸ். அதுதான் திஸ் என்ன பண்ண விக்ரம் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. ஸோ இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்றாரு, பார்வதி கால் பண்ணி ஒரு வீடியோ ரிமூவ் பண்ண சொன்னாங்க, அதனால ரிமூவ் பண்ணேன். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்துட்டு மனசாட்சி உறுத்துச்சு, அதனால ரிமூவ் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம். அதாவது ஆக்சுவலி அந்த வீடியோ என்னன்னாக்கா, பார்வதி அம்மா பத்தி கிண்டல் பண்ணி போட்டிருந்த ஒரு வீடியோ. பார்வதி வந்து சாஃப்டா கேட்டதுனால ரிமூவ் பண்ணேன். இதே வந்துட்டு வேற மாதிரி கேட்டிருந்தாங்கனாக்கா நான் ரிமூவே பண்ணிருக்க மாட்டேன். இதெல்லாம் பெருமையா? ஒரு அம்மா தன் குழந்தைய பத்தி வந்துட்டு பேசினது, ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சப்போர்ட்டிவா நின்னது. இப்ப உனக்கு உங்க அம்மா நிக்கலையா? நீ என்ன சாதிச்சன்னுட்டுன்னு ஒரு ஃபேன்ஸ் மீட்ல உன் ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்துட்டு அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு மத்தவங்களுக்கு எப்படி இருந்ததோ, யூ செட் 15 கிலோஸ் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது உனக்கு பெரிய வரம். பிக் பாஸ் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் உனக்கு இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதை தவிர்த்து வந்துட்டு மற்றவங்க விளையாடின விளையாட்டுல வந்துட்டு நீ ஒண்ணுமே விளையாடல. பட் வி ஆல் நோ, இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு டாஸ்கை எப்படி உங்களால பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது சொல்றேனே, ஊருக்கு இழைச்சது அந்த பிள்ளையார் கோவில்ன்ற மாதிரி எல்லா இன்டர்வியூஸ்லயும் அந்த டாஸ்க்.
அப்ப அந்த கார் டாஸ்க பத்தி ஒரு கேள்வி வருது இன்னொரு சேனல்ல, பிஹைண்ட் வுட்ஸ். அது அந்த சேனல்ல வந்துட்டு அவங்க கொஸ்டின் பண்றப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மூலாதாரம் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இவருக்கு புரியல. யாரு கம்ருதீன், பாரு, சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் இல்ல யோசிச்சு சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்கன்னா அப்புறம் நானே வா அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. சோ நாம பேசின விஷயங்கள் தான். கார் டாஸ்க்கு, அந்த பிரச்சனை, என்ன சொல்றது, அந்த டிராமா, என்ன சொல்றது, அந்த ஓவர் ஆக்டிங், ரெட் கார்டு கொடுக்கிற வரைக்கும் நடந்த நடிப்புகள், இன்க்ளூடிங் பிக் பாஸ் எல்லாருமே ஆக்டிங் பண்ணிருக்காங்க. இட் வாஸ் ஸ்டார்டட் பை விக்கல்ஸ் விக்ரம். கிளியர் ஆயிடுச்சுங்களா? இததான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஏன்னா இப்ப கூட சொல்றாரு, அவங்க கண்ணெல்லாம் மேல போயிடுச்சு அப்படின்னா, அவங்கள சீரியல்ல வந்துட்டு மயக்கம் வர மாதிரி நடிமா, இல்ல இறந்து போற மாதிரி நடிமானாக்கா எப்படி நடிப்பாங்க? நடிப்பாங்கல்ல. அப்ப நீ அது எப்படி அது உண்மைன்னுட்டு இப்ப நீ என்ன சொல்ற? அங்க பேனிக் அட்டாக் வந்ததுன்றது சொல்ற. ஏன் நீ அங்க ஃபிட்ஸ் வந்தது ஏன் நீ ரெஜிஸ்டர் பண்ணல? இப்ப இங்க நீ ஃபிட்ஸ்ன்னு கூட சொல்லாத. அவங்களுக்கு கை காலெல்லாம் இழுத்துக்க ஆரம்பிச்சிச்சு, வாயில நுர வந்துடுச்சுன்னு சொல்லாமல்ல, ஏன் சொல்ல? ஏன்னா நீ மறந்துட்ட. எவ்வளவு பெரிய டிராமா பாத்தீங்களா? இதுக்கு ஒரு பிஆர் நெட்வொர்க் ஒன்று ஒர்க் பண்றாங்க. என்னன்னா வந்துட்டு சாண்ட்ரா கொடுத்த இன்டர்வியூக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க சாண்ட்ரா சொன்னது நிறைய நடந்தது, பட் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகல. 24/7 டெலிகாஸ்ட் ஆகலையும் அவ்வளவு நடந்ததுதான். அப்படி இருக்கும்போது காருக்குள்ள இருந்த சுபிக்ஷா, சாண்ட்ரா இவங்க எல்லாம் பேசியிருக்க, ஐ மீன் சாரி, திவ்யா எல்லாம் பேசியிருக்கணும்ல. ஏன் யாருமே பேசல? அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல, பேசியிருக்கணும்ல. இப்ப சுபிக்ஷா எல்லாம் வந்துட்டு டிராமா மாதிரி இருக்குன்றது தானே வந்து அவங்க அந்த எக்ஸாக்ட் வேர்டு சொல்லலைனாலும் வந்துட்டு அது டிராமான்றத வந்துட்டு கனி, சுபிக்ஷா எல்லாம் பேசுறாங்கல்ல. அப்போ அது 2 ஹார்ஸ், 4 ஹார்ஸ், 10 ஹார்ஸ் கூட போகட்டுங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியாதா? சோ திஸ் இஸ் என்டையர் டிராமா. இது சாண்ட்ரா மட்டும் பிளே பண்ண டிராமா இல்ல. ஸ்டார்டட் வித் விக்கல்ஸ் விக்ரம். இந்த டிராமா வந்துட்டு ஸ்டார்டட் பை விக்கல்ஸ். இதுல ஜாயின் பண்ணது பிக் பாஸ் 2 அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான். எனக்கு தெரியல. இதுக்கு மேல வந்துட்டு நீங்க தான் அதுக்கு இது சொல்லணும். சோ இது வந்துட்டு நல்லா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, ஒரு வெளிச்சத்துக்கு வந்த ஒரு விஷயமா இருக்கு. விக்கல்ஸ் விக்ரம் தான் வந்துட்டு அங்க ட்ரிகர் பண்ணிருக்காரு ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கேக்குறாங்க, கம்ருதீன் பாரு தான் பேசினாங்களா அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல இல்ல 3 பேரும் தான் மாறி மாறி பேசிக்கினாங்க அப்படின்றத சொன்னாங்க. சோ அது ஒருத்தர் கம்ருதீன் பாரு வந்து முன்னாலெல்லாம் பிளான் பண்ணி இதெல்லாம் அட்டாக் பண்ணணும்னு எல்லாம் வந்துட்டு வந்து அட்டாக் பண்ணல. இவங்க ட்ரிகர் பண்ணதுல அவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான் மேட்டரு. இதுல வந்துட்டு இது ப்ரீ பிளான்டு, இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி அன்னைக்கு வந்துட்டு ஃபிட்ஸ் வந்துடுச்சு. ஃபிட்ஸ் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அவங்களுக்கு நீ சட்டுன்னு என்ன சொல்லணும், அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, கை காலெல்லாம் வந்து இழுக்குது அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு ஷாக்கிங்ல சொல்லணுமே தவிர, ஹவு கேன் யூ ரெஜிஸ்டர் சம்திங்? ஃபிட்ஸ்ன்னு எப்படி ரெஜிஸ்டர் பண்ற? அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கேள்விகள் கேட்கவே ஃபிட்ஸ் அது எப்படி கொஞ்ச நேரத்துக்குலாம் நல்லா ஆயிட்டு உட்காந்து சபரியோட பால்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டுன்னு எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே இவர் வீக்கெண்ட் வந்து அவங்க மச்சான் சொல்றாரு, அது ஃபிட்ஸ் இல்ல, பேனிக் அட்டாக். தே ஆர் டீச்சிங் அஸ், என்ன சொல்றது, நியூ வேர்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சுத்தி சுத்த விடுறாங்க சுத்த விடுறாங்கன்னு நல்லா அழகா சுத்த விடுறாங்க நம்மள. சோ நேத்திக்கு நடந்த இன்டர்வியூஸ்ல இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பார்வதி ஒரு வீடியோ எடுக்க சொன்னாங்கன்னா, அந்த வீடியோ வந்துட்டு உனக்கு மனசாட்சி இருந்திருக்கணும். அவங்க அம்மா கண்டஸ்டன்ட் இல்ல, அவங்க அம்மாவை சேர்த்து கலாய்ச்சிட்டு இருக்கோன்னுட்டேன்னு உனக்கு வந்துட்டு அறிவு இருந்திருக்கணும். அது ஒருத்தர் சொல்லி நீ எடுக்கிற அப்படின்றப்ப வந்துட்டு நம்மளுக்கு பார்வதியோட இது தெரியும், ஸ்லாங் தெரியும், எப்படி அவங்க கேட்டிருப்பாங்கன்னுட்டுன்னு. இவரு நார்மலா கேட்டதுனால நான் எடுத்தேன், இல்லைனாக்கா எடுத்திருக்க மாட்டேன்னு பெருமை, தற்பெருமை வேற. இதுல இன்னொரு விஷயம் கேட்கப்படுது. சபரியை வந்து பார்வதியை அடிச்சப்போ ஏன் இது பண்ணல அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ இனிஷியல் டைம் வந்துட்டு எல்லாரும் அக்ரஸிவா வந்து விளையாடினாங்களாம். பிசிக்கல் டாஸ்க் அதெல்லாம்.
அக்ரஸிவா விளையாடினாங்களாம். நீங்க பார்த்திருப்பீங்க, கானா வினோத் துஷாருக்கு கூட வந்துட்டு அந்த ஃபேஸ் டாஸ்க்ல வந்துட்டு சண்டை வந்தது, அப்படி இப்படி நல்லா கதை சொல்றது. சேம் பிசிக்கல் டாஸ்க், த சேம் அக்ரஸிவ் தீஸ் பீப்புள் டெட். இதுல எனக்கு என்னன்றது தெரியல. இது வந்துட்டு ஆனா இத பெருசு பண்ணது, இந்த ஒரு சீன் கிரியேட் பண்ணது, இதுக்கு என்ன சொல்றது, அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முழு முதற் காரணம் விக்கல்ஸ் விக்ரம். அடுத்தது இவர் இதை புட்டு புட்டு வைக்கிறான்னுட்டு வியானாவை இன்னொரு வாட்டி நான் லைஃப்ல பார்க்க கூடாது. அவங்க கால் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, பிளாக், இந்த நம்பர் பிளாக் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. தெரியல என்ன காமெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்றது தெரியல. அண்ட் அதர் திங் வந்துட்டு, இதுதான் முக்கியமான விஷயம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர். நீங்க சொதப்பின ஒரு விஷயம் என்னன்னு கேக்குறாங்க. இது வந்துட்டு நிறைய பேரை பேசிட்டாங்க, நிறைய பேர் வெளியில சொல்லிட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பிகாஸ் விக்ரம்கே வந்துட்டு வெளியில வந்து சரியா இதா இருக்கும். அது ஆதிரையோட இஷ்யூ, அந்த கோர்ட் டாஸ்க். எஃப்ஜேக்கு வந்துட்டு இவர் வித்யா பத்தி போறாரு, அந்த கோர்ட் டாஸ்க். நான் என்ன கேக்குறேன், ஒரு பெண் எலிமினேட் ஆயிட்டு வெளியில போறா, என்ன ரீசனுக்காக எலிமினேட் ஆனான்னு கூட வந்துட்டு யாருக்கும் தெரியாது. ஆனா வந்து ஒரு தப்பான ஒரு ரீசனுக்காக எலிமினேட் ஆயிருக்கா அப்படின்னுட்டு வந்துட்டு உள்ளியும் பேசப்படுது, வெளியிலயும் பேசப்படுது. எஃப்ஜேவோட அவங்க சுத்திட்டு இருந்தது. இப்போ அவங்க ஆதிரை வெளியில வந்து அப்போ அந்த டைம் வெளியில வந்து இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் அவனை அப்ரோச் பண்ணது மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கு, அவன் என்ன அப்ரோச் பண்ணதெல்லாம் வெளியிடல. ஸோ இது யாரோட மிஸ்டேக்ன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன் ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் சேனல்ன்றது எனக்கு தெரியல. எஃப்ஜேவை காப்பாத்துறதுக்காக ஆதிரையை எதுக்கு அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டு டேமேஜ் பண்ணணும்ன்றது தெரியல. இப்போ இதுல வந்துட்டு அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு அது இந்த பொண்ணு வெளியில போய் பார்த்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பா கண்டிப்பா. என்னன்னா இது நம்மள கேரக்டர் அசாசினேஷன் ஆயிருக்குது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நம்மள வந்துட்டு போர்ட்ரே பண்ணி வெளியில காட்டியிருக்காங்கன்றப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். இதுல எஃப்ஜே விளையாடின விளையாட்டு என்னன்றத சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் தான் அந்த பொண்ணு ஃபைட் பண்ணிட்டு இருந்தது. அந்த பொண்ணு வைல்ட் கார்டு கூப்பிடுற மாதிரி இல்லை. ஏன்னா வந்துட்டு ஷி வாஸ் போல்ட்லி டாக்கிங் ஆன் த ஸ்கிரீன். விஜய் டிவி இப்படி பண்ணிட்டாங்கன்றது தான். விஜய் சேதுபதி ஹஸ் டன் திஸ், விஜய் டிவி ஹஸ் டன் திஸ், நான் பேசுனது மட்டும்தான் வெளியில வந்திருக்கு, இவங்க பேசுனதெல்லாம் வரலன்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்துட்டு பொங்கினாங்க. சோ அவங்கள கூப்பிடுவாங்களா இல்லையா, இந்த மாதிரி பேசிட்டே இருந்த இந்த பொண்ணு எப்படி திருப்பி கூப்பிடுவாங்கன்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் இருந்தது. அதனாலதான் வந்துட்டு லேட்டாக அழைக்கப்பட்டார். ரொம்ப வந்துட்டு அவங்க இது பண்ணி நாங்க உள்ள வரத்துக்கு. சோ அந்த டைம்ல வந்துட்டு இப்ப உள்ள வராங்கன்னா, வெளியில நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு உள்ள வராங்கன்னா, இவங்க வந்துட்டு தன்னோட பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் வராங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்ப அதுதான் நானும் கேக்குறேன். இப்ப நீ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு மன்னிப்பு கேட்க போறீங்க, அது ஓகே. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு, அந்த பொண்ணு பஸ்ட் அவுட் ஆகட்டமே. என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம்? இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றது, நமக்கு காட்டின விஷயங்கள் தவிர நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் வெளியில சொல்றதுக்காக தான் ரெடியா வந்து எஃப்ஜே இஸ் திஸ், எஃப்ஜே இஸ் தட் சொல்றதுக்கு வரா. அப்படி இருக்கும் போது ஏன் அந்த பொண்ணுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்பட்டது அப்படின்றது கேக்குறேன். இந்த பொண்ணு எவ்வளவு ஃபைட் பண்ணி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்துட்டு உருவாக்கிட்டு உள்ள வந்தா, இவரு விக்கல்ஸ் வந்துட்டு ஒரே நிமிஷத்துல தட்டி போட்டு போயிட்டார் பாத்தீங்களா. விக்கல்ஸ் பிளேட் அ வெரி டர்ட்டி கேம்ன்றது தான் சொன்னேன். நிறைய பேருக்கு அது தெரியாது. என்னமோ ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன சொல்றாரு, இப்ப வடிவேலு அடிச்சாக்கா, வடிவேலு அடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்படுவீங்களா இல்ல அது காமெடி நட்டுன்னு போவீங்களான்னுட்டு நல்லா கேள்வி கேட்கிறாரு. எனக்கு தெரியல. இப்ப இவரா வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறி யாருன்னா அடிச்சாக்கா அது காமெடி நட்டுன்ட்டு எடுத்துப்பாரான்றது எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி சகிச்சுக்கிறாங்க, எப்படி பண்றாங்க, எப்படி பேசுறாங்கன்றதே நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. இதுல வந்து இவங்க குரூப்பா வேற இருக்காங்க, எனக்கு பிஆர் கிடையாது, இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணாங்க, நாங்க இவ்வளவு எல்லாம் வந்துட்டு செலவு பண்ணி பண்ணல அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாரு. திவ்யாக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாரு, அவங்க ஏதோ பண்ணிருப்பாங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நானு கனியெல்லாம் வந்துட்டு நாங்க எதுவுமே பேசல, இவங்கள நாமினேட் பண்ணோம், அவங்கள எல்லாமே டிஸ்கஸ்ட். அப்புறம் என்ன இருக்கு?
இப்ப இவருக்கு வந்துட்டு அங்க பேச்சு துணைக்கு ஆள் வேணும், மத்தபடி இவரால வேலையும் செய்ய முடியாது, பிசிக்கல் டாஸ்க்கும் செய்ய முடியாது. ஸோ மென்டலி வந்துட்டு அடுத்தவங்கள வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு பண்ற ஒரு வேலை மட்டும்தான் இவரால செய்ய முடியும். ஸோ ஹி வாஸ் டூயிங் தட். இதுல இவரோட கேம் என்ன இருந்ததுன்னுட்டுன்னு இவருக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் வேற எடுத்துட்டு இருக்காங்கன்றது தெரியல. ஓகே ஃபைன், அதை நீ சொல்லிட்டு போலாம். பட் என்ன சொல்றது, இப்ப இவர் பண்ண ஒரு விஷயத்துக்கு அப்போ ரஞ்சித் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப நீங்க வந்துட்டு கண்ணுல அடிச்சதுக்கு பதில் கழுத்துல போட்டிருக்கணும் அப்படின்னுட்டு நீங்க சொன்னீங்களே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா, பண்ணுங்க. ஹவு சிக் திஸ் கை இஸ். ஒரு பெண் ஈவன் சாண்ட்ரா கூட நான் சொல்றேன், அந்த பெண் அடிபட்டு கண்ணு வீங்கி போயிட்டு வலிக்குதுடா வலிக்குதுடான்னுட்டு அழுதுட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு ஒரு குரூப்பா வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்து பேசுறாங்க. வாய் அதுக்கு வாய் தான் வாயில அடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. நான் வேணும்னு அடிச்சேன்னுட்டுன்னு சொல்றாங்க. இது வந்து கழுத்துல போட்டு ஒரே போடா போட்டு கொலை பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரியான மக்கள் இவங்கெல்லாம் அப்படின்றதுல இவங்கெல்லாம் நியாயம் நீதி நேர்மை பேசுறாங்க. ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல நடந்த விஷயத்துக்காக வந்துட்டு பாருவோம் கம்ருதுன்னா ஒரு குற்றவாளி ரேஞ்சுக்கு வந்துட்டு இது பண்றாங்க. பாரு அவங்களோட இன்டர்வியூல வந்துட்டு ஐ டேக் த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஷி இஸ் வெரி ஜென்யூன் அப்படின்னு. சின்ன பொண்ணு, ஷி இஸ் வெரி ஜென்யூன் அப்படின்றது தான் என்னால பார்க்க முடியுது. இன்னும் நான் பாருவோட வீடியோஸ் ஃபுல்லா பார்க்கல. சரி, இது விக்கல்ஸ் வரவே ஒண்ணுமே இருக்காதுன்றது தெரியும். சரி, இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக கடகடன்னு அதை பார்த்தேன். என்ன சொல்றது, வடிவேலு காமெடி ஒண்ணு வரும் இல்ல, பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டுட்டு ஒன்னும் இல்ல கீழே போட்டுருங்கன்னு, அதுதான் நடந்தது. ஸோ நத்திங் மோர் டு ஆட் இன் விக்கல்ஸ் விக்ரம் இது. பட் ஆனா வந்துட்டு ஒரு ஹியூமானிட்டி வளர்த்துக்கங்க விக்கல்ஸ் அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறேன். தயவு செய்து அம்மா மேல எல்லாம் சத்தியம் வைக்காதீங்க. உங்களுக்கு அம்மாவோட அருமை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ தாய்மையில வந்துட்டு தேவையில்லாம சத்தியம் சத்தியம்னுட்டு வேணா சொல்லிக்கோங்க தவிர, சில பேரெல்லாம் சொல்லுவாங்க அவங்க சத்தியம் வைக்கிற சக்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னுட்டு நல்லா சொல்லுவாங்க. ஸோ அந்த சத்தியத்தை சத்தியமா வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. அம்மா மேல அப்பா மேலன்னுட்டு நல்லா கொண்டு போகாதீங்க. இவர் பண்ண விஷயங்களே இந்த 100 நாள்ல இவ்வளவுதான் பண்ணினாரு. இதுக்கு மேல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல இவருக்கு நெட்டன் இருக்கிற ஒரு குரூப் வந்துட்டு விக்கல்ஸ் 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 நெட்டன் இது பண்ணிட்டு இருந்தா இவரே கேக்குறாரு. வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட விளையாட்டை பார்த்தவங்க, முன்னாடி பார்த்தவங்க விக்கல்ஸ் தான் வந்துட்டு கப்பு ஜெயிப்பாருன்னாங்க. அப்புறம்னா அப்படியா, விளையாட்டை பார்த்தாங்களா அப்படின்னு இவரே கேக்குறாரு. ஸோ ஹி ஹிம்செல்ஃப் நோஸ் வெரி வெல் ஹி டென்ட் டூ எனி திங் ஓவர் தேர். ஸோ அப்புறம் என்னத்துக்கு நம்ம போவானே உள்ள, என்னத்துக்கு இதெல்லாம் இந்த நம்ம போயிட்டு உள்ள வந்து ஒரு பெண்ணுக்கு பெண்களுக்குன்னே எடுத்துக்கலாம். ஆதிரை ஒரு பக்கம், ஆதிரையோட அந்த எமோஷனல்ல அந்த ஃபீலிங்ஸ் அழிச்சதாகட்டும், என்ன சொல்றது, பார்வதிய வந்துட்டு இந்த அளவுக்கு இது பண்ணி ஒரு ரெட் கார்டு வாங்கி கொடுத்ததாகட்டும், எவ்ரி திங் இஸ் என்ன சொல் பிளே தாங்க, அது பிளான் தாங்க அது. அந்த கார் டாஸ்க் நடந்ததுல வந்துட்டு விக்கல்ஸோட பார்ட் ரொம்ப மேஜர் பார்ட் விக்கல்ஸ் தான். அதுல டினை பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் அதை பாக்குறதுக்கும் ஃபிட்ஸ்ன்னுட்டுன்னு சொன்னது, வாயில நுர வந்துடுச்சுன்னு சொன்னது, ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு பிக் பாஸ் பிக் பாஸ் கத்தினது, வாங்க வாங்க டாக்டர் இது பண்ணினது, என் கையில என் கையில என் கையில என்னமோ ஏதோ இந்த சினிமால வர அந்த கிளைமேக்ஸ் சீன் மாதிரி ஏதோ ஒன்று ஒரு புலம்பிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். கையில பார்த்த கண்ணுல பார்த்தேன்னு சொல்லிட்டுன்னு. ஒரு நடிகைக்கே இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆனா ஃபைனலா என்ன சொல்றாரு, இன்கேஸ் அவங்க என்ன ஏமாத்துறதுக்கு நடிச்சிருந்தாலும் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னா, உனக்கு இருந்துட்டு போகட்டும். ரெட் கார்டு வாங்கிட்டு அந்த 2 பேர் வந்து குற்ற உணர்ச்சியில உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்கணும்ல. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் பார்ட் ஏதோ இருக்கு போல இருக்கு. அதுல சாண்ட்ரா புது அக்கா வந்து ஜாயின் பண்றாங்க போல. அது என்னன்றது நான் இன்னும் பார்க்கல, மீன்ஸ் டெலிகாஸ்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்தேன். ஸோ பேசுவோம். பிக் பாஸ் முடிஞ்சும் வந்து இந்த என்ன சொல்றது, வேர்ஸ்ட் சீசனு, இதுக்கு நம்ம வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கனெக்டட் வித் யூ பீப்புள். அவ்வளோதான் அவ்வளோதான், அந்த சின்ன ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.